FDFS Talks தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டூட் திரைப்படத்துடைய மூவி ரிவ்யூ தான். டூட் தீபாவளிக்கு வெளியான படங்கள்ல எந்த படம் ரொம்பவே எதிர்பார்ப்பை கூட்டிருச்சு அப்படின்னு சொல்லணும். காரணம் என்ன அப்படின்னாக்க, ஜென்சிக்கள் இந்த படத்தை கொண்டாடியே ஆகணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தீர்மானமா இருந்தாங்க. அதன் ஒரு பகுதியா நம்ம ஆடியோ லான்ச்லயே பார்த்தோம் அப்படின்னாக்க, ஜென்சிக்கள் இந்த படத்துடைய ஆடியோ லான்ச்சை பயங்கரமா ட்ரால் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த வகையில இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு தியேட்டர்ல போய் பார்த்தோம். கீர்த்தீஸ்வரன் இயக்கத்துல வெளியான இந்த திரைப்படத்துல பிரதீப் ரங்கநாதன், மமிதா பைஜு, சரத்குமார், ரோஹிணி போன்ற முன்னணி நட்சத்திரங்கள் இந்த படத்துல நடிச்சது ஒரு கூடுதல் சிறப்பு அப்படின்னு தான் சொல்லணும். சாய் அபயங்கர் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு. இந்த படம் வெளியாவதற்கு முன்பே இந்த பாடல்கள் எல்லாமே இன்ஸ்டாகிராம் போன்ற பல சோசியல் மீடியாஸ்ல இந்த பாடல்கள் எல்லாம் பரவ தொடங்கிருச்சு. அதனால இந்த படத்துடைய எதிர்பார்ப்பும் ரொம்பவே கூடிருச்சுன்னு தான் சொல்லணும். பிரதீப் ரங்கநாதனுடைய கேரியர்ல இந்த படம் ஹேட்ரிக் வெற்றி அடிக்குமா அப்படின்னு ரசிகர்கள் ரொம்பவே எதிர்பார்த்து இருந்தாங்க. அந்த வகையில இந்த படம் ஹேட்ரிக் வெற்றியை பதிவு செஞ்சுச்சா அப்படிங்கிறத கலவையான விமர்சனங்கள் மூலம் நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியில பார்க்கலாம். இந்த படத்துடைய விமர்சனங்கள் கலவையா இருந்தாலும் கூட பிரதீப் ரங்கநாதனுடைய கேரியர்ல மூன்றாவது படம், அதாவது ஹேட்ரிக் வெற்றி அடிப்பார் அப்படின்னு சொல்லி ஜென்சி ரசிகர்கள் ரொம்பவே எதிர்பார்த்து காத்திருந்தாங்க. அந்த எதிர்பார்ப்பை இந்த படம் பூர்த்தி செஞ்சுச்சா அப்படிங்கிறத பார்க்கலாம். லவ் டுடே படம் மூலமாக தமிழ் சினிமால இயக்குனராகவும் நடிகராகவும் அறிமுகமான பிரதீப் ரங்கநாதன் அடுத்த படமான டிராகன்ல கதாநாயகன் அவதாரம் எடுத்தாரு. மூன்றாவது முறையாக இந்த படம் மூலம் அவர் மீண்டும் கதாநாயகனா அறிமுகமானாரு. இதுல ரொம்பவே ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னாக்க, ஜென்சி ரசிகர்கள் தான் பிரதீப் ரங்கநாதனுடைய மிகப்பெரிய ஃபேன்ஸா இருக்காங்க அப்படிங்கிறது தான் இதுல கூடுதல் சிறப்பான விஷயம். சரி, டூட் படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். டூட் படம் வழக்கமா ஒரு காதல் கதையை மையமா வச்சுதான் இந்த படம் இயக்கியிருக்காங்க. சரி, இது வழக்கமான காதல் கதை தானே அப்படின்னு நினைச்சு நம்ம போனோம்னா, அங்கதான் இயக்குனர் நமக்கு ஒரு ஷாக் வச்சிருக்காரு. இது வழக்கமான காதல் கிடையாது, இது ஒரு நவீன காதல். அதாவது ஜென்சி தலைமுறைகளுடைய காதல் பயணம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத ரொம்பவே அழகா வடிவமைச்சிருக்காரு இயக்குனர். சிவாஜி கணேசன் காலத்துல தொடங்கி ரஜினிகாந்த், அஜித், விஜய், இப்ப இருக்கிற சிவகார்த்திகேயன் வரைக்கும் பல காதல் கதைகளை சினிமா மூலியமா நம்ம பார்த்திருக்கோம். அந்த காதல் கதைகள் எல்லாமே ஒவ்வொரு காலகட்டத்திலும் பல பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி இன்னைக்கு இருக்கிற 2K கிட்ஸோடைய மனநிலையை புரிஞ்சு யாருப்பா படம் எடுக்க இருக்கா அப்படின்னு யோசிக்கும் போதுதான் கீர்த்தீஸ்வரனும் பிரதீப் ரங்கநாதனுடைய காம்போவும் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். உண்மையிலேயே இந்த 2K கிட்ஸோடைய காதல் கதைகள் மீது அதிக விமர்சனங்கள் வந்தாலும் பரிணாம வளர்ச்சி அப்படின்னு நம்ம கடந்து போயிட முடியாது. ஸோ இந்த படத்துல இந்த காதல் கதையை எப்படி மையப்படுத்தியிருக்காங்க அப்படின்னாக்க, பிரதீப் ரங்கநாதன் ஒரு பொண்ணை ரொம்ப உயிர்க்குயிரா காதலிக்கிறாரு. அந்த பொண்ணு அவருக்கு நோ சொல்லிட்டு வேறொரு மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ண போறாங்க. அப்போ பிரதீப் ரங்கநாதன் என்னை ஏன் ரிஜெக்ட் பண்ண அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு பல கட்டங்களா போராடுறாரு. கடைசியில எல்லாமே தோல்வியில முடிஞ்சிருது. அந்த பொண்ணும் பை பை சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்படி பிரதீப் ரங்கநாதன் சோகமா தாடி வளர்த்துட்டு தண்ணி அடிச்சுட்டு நமக்கு தெரிஞ்ச காதல் தோல்விகள் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பல சினிமாக்கள்ல பார்த்துருக்கோம். அப்படி இருப்பாரு அப்படின்னு நம்ம நினைச்சு படம் பார்த்துட்டு இருந்தோம். ஆனா அப்படியெல்லாம் காதல் தோல்விலாம் நாங்க அடைய மாட்டோம், எங்களுக்கு காதல் தோல்வியே கிடையாதுடா, எங்களுக்கு எண்டே கிடையாதுடா அப்படின்ற மாதிரி பிரதீப் ரங்கநாதன் அடுத்தது தன்னுடைய ஃபார்முலாவையே மாத்திடுறாரு. அதன் பிறகு கதையில அடுத்தது ஒரு பெண் வராங்க, நம்ம மமிதா பைஜு. அவங்க பிரதீப் ரங்கநாதனுக்கு ஒரு மாமா பொண்ணா நடிச்சிருக்காங்க. அவங்க தன்னுடைய சின்ன வயதிலிருந்து பிரதீப் ரங்கநாதன் மீது ஆசை வச்சிருக்காங்க. ஆனா பிரதீப்க்கு அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் இல்லை, எனக்கு ஜீரோ லவ் ஃபீலிங்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்கள காயப்படுத்துறாங்க. அதன் பிறகு மமிதா பைஜு அவங்களுடைய காதல் தோல்வியில அழுதுட்டே போயிடுறாங்க. இதையும் எப்படி பிரதீப் கையாளுறாரு அப்படிங்கிறத தான் இன்னைக்கு இருக்கிற 2K கிட்ஸுடைய மனநிலையா நம்ம பார்க்கிறோம். இப்படியே கதை மெல்ல மெல்ல நகர்ந்துட்டு இருக்கும்போது தான் பிரதீப் ரங்கநாதனுக்கு திடீர்னு தோணுது, நாம ஏன் மமிதா பைஜுவை லவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவரு தன்னுடைய காதலை சொல்றதுக்காக மமிதா பைஜு, அதாவது தன்னுடைய மாமா பொண்ணு கிட்ட போய் காதலை சொல்ல போறாரு.
அப்படி தன்னுடைய காதலை சொல்ல போகும்போது மமிதா பைஜு வேறொரு பையனோட லிங்க் ஆயிடுறாங்க. அந்த வார்த்தையை சொல்லலாமான்னு தெரியல, வேறொரு பையனை லவ் பண்றாங்க அப்படி வச்சுக்கோங்களேன். ஏன்னா இப்படி லிங்க் ஆயிடுறாங்க அப்படின்ற வேர்ட்லாம் நம்ம சொன்னோம்னாக்க 2K கிட்ஸ் ரொம்ப கோச்சுக்குவாங்க. அதனால நம்ம கதையின் ஃப்ளோலையே பேசுவோம். இப்போ மமிதா பைஜு வேறொரு பையனை லவ் பண்றதா பிரதீப் கிட்ட சொல்றாங்க. அப்போவும் பிரதீப்புக்கு லவ் ஃபீலிங்ஸ் வரல, காயமடையில. அவர் ரொம்ப கேஷுவலா அப்படிங்கிறாரு, படம் ஃபுல்லா அப்படிங்கிறாரு. இதெல்லாம் பண்ணிட்டு தன்னைய ஆஸ்வாசப்படுத்திட்டு இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கிறாரு. உடனே அந்த பொண்ணு என்னை எப்படியாவது சேர்த்து வைங்க அப்படிங்கிறாங்க. ஆனா அவங்களுடைய குடும்பம் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்குது. உடனே இந்த கலைபாரங்களுக்கு மத்தியில இவர் மமிதா பைஜுவை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. கல்யாணம்னா நிஜம் கல்யாணம் இல்லைங்க, அது லுலுவாய்க்கு கல்யாணமா. அப்படி பண்ணிக்கிட்டு அவங்க ஏற்கனவே லவ் பண்ண பையனோட குடும்பம் நடத்துவாங்களாம். அவங்க 2 பேருக்கும் ஒரு குழந்தை பிறக்குமா. பிறகு அந்த குழந்தை மமிதா பைஜு அவருடைய காதலனை சேர்த்து வைக்கிறதுக்காக பிரதீப் ரங்கநாதன் ஓடுறாராம். இது ஒரு நவீன காதலா இல்ல இது காதலா இல்ல காதலே இல்லாத ஒரு விஷயமா அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியல. இதை நம்ம சொன்னோம்னா நம்மள பூமர் அங்கிள்னு சொல்லுவாங்க. ஸோ எது எப்படியோ இந்த படம் பார்த்தீங்கன்னாக்க ஒரு மாதிரி என்னென்னமோ பண்ணியிருக்காங்க. எது எப்படியோ கீர்த்தீஸ்வரனை நான் குறை சொல்ல மாட்டேன். காரணம் என்ன அப்படின்னா படத்தை போர் அடிக்காம ரொம்பவே கலகலப்பா, ரொம்பவே பிரதீப் ரங்கநாதனுடைய பாடி மேனரிசமை வச்சு ரொம்ப ரசிக்கும்படியான திரைக்கதையை நகர்த்திருக்காரு கீர்த்தீஸ்வரன். உண்மையிலேயே இந்த படத்துல பிரதீப் ரங்கநாதனுடைய உடல் மொழி அப்படிங்கிறது ரொம்பவே ரசிக்கும்படியா இருக்கு. படம் முழுக்க சிரிப்பலையா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். படத்துல ஒரு சில காட்சிகள்ல பாத்தீங்கன்னா எல்லாரும் சிரிக்கிறாங்க, நான் மட்டும் சிரிக்காம இருந்தேன். அப்போ நான் யோசிச்சேன், ஒருவேளை நம்ம இந்த 2K கிட்ஸோட ஜென்ரேஷன் கேப்னால நமக்கு சிரிப்பு வரல போல அப்படின்னு. எல்லாரும் சிரிக்கிறாங்கன்ட்டு நானும் கை கட்டி சிரிச்சேன். ஸோ அந்த மாதிரி சில இடங்கள்லாம் ரொம்ப அந்த 2K கிட்ஸுக்கான படமாக தான் இருந்துச்சு. பொதுவான மக்களுக்கு இது ரசிக்கும்படியான படமா அப்படின்னா ஓகே, ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் அப்படின்னு கூட சொல்லலாம். அதுக்குள்ள இருக்கிற அந்த கலாச்சாரம் அதுல நிறைய இருக்குங்க. அதாவது இவங்க பண்ற இந்த பைத்தியக்காரத்தனமும் இவங்க பண்ற இந்த போக்கிரித்தனத்தையும் நியூட்ரலைஸ் பண்றதுக்கு இவங்க இந்த படத்துல ஆணவ கொலை அப்படின்ற ஒரு கதையை உள்ள கொண்டு வராங்க. இந்த ஆணவ கொலையை யாருமே ஆதரிக்கிறவங்க இருக்க மாட்டாங்க. ஒரு சில மனநோய் உள்ள ஆட்களுக்கு மட்டும்தான் இந்த ஆணவ கொலையை இன்னும் ஆதரிச்சுட்டு இருப்பாங்க. அதற்காக ஒரு தரப்பு ஆணவ கொலை ஆதரிக்க கூட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமா இவங்க லவ் பண்ற காட்சிகள், இவங்க வாழ்வியலை ரொம்ப கேவலப்படுத்தி கொச்சப்படுத்தி காட்டுறது, அதுக்கு இது பரவாயில்ல அப்படின்னு அந்த பேலன்ஸ்டா காட்டுறது மாதிரியான ஒரு விஷயங்கள் வச்சதெல்லாம் ரொம்பவே முகம் சுழிக்கும்படியா தான் இருந்துச்சுன்னு சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ஒரு திரைப்படம் மூலமா நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு போய் சேருது. ஸோ ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு அழகான விஷயம். ஸோ நம்மளுடைய அடையாளம் அப்படிங்கிறது அந்த உணர்ச்சிகளும் அந்த உணர்வுகளும் தான். அப்புறம் இந்த படத்துல சரத்குமாருக்கு கொடுத்திருக்க ரோல் அப்படிங்கிறது ரொம்ப கச்சிதமா நடிச்சிருந்தாரு. ஏன்னா இந்த ஆணவ கொலைகள் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் ஒரு காலத்துல ரொம்ப அதிகமா இருந்தது. ஆனா இப்போ படிப்படியா அது குறைஞ்சிருந்தாலும் கூட அங்கங்க சில மன நோயாளிகள் இருக்க தான் செய்யறாங்க. அவங்களுக்கு இது செருப்படி கொடுக்கும் ஒரு படமா தான் அமைஞ்சிருந்தது அப்படின்னு சொல்லலாம். மறுபக்கம் 2K கிட்ஸ் இப்படியான எந்த எமோஷனல் பாண்டிங்கும் இல்லாம 2K கிட்ஸ் நோ ரூல்ஸ் நோ ஸ்பாய்லர் அப்படின்னு ஒரு கான்செப்ட்ல தங்களுடைய காதலை எந்தவித உணர்வுகளும் இல்லாம அதை பண்றது அப்படிங்கிறது அடுத்த தலைமுறையை அது பாதிக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. மற்றபடி ஒரு எந்தவித இதுவும் இல்லாம ஒரு ஜாலியா ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க டூட் படத்தை பார்க்கலாம். சரி மக்களே, டூட் படத்துடைய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். பிடிச்சிருந்ததுன்னா சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் வேறொரு திரைப்படத்தோட ரிவ்யூல சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் உங்கள் அபராஜித்தன்.